அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பாரம்பரியமான நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஒரு இனிப்பு தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா நெய் உருண்டை. இதை பாசிப்பருப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போது இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது ட்ரையாக இருக்கணும். கடாய் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இதில் 200 கிராம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது பாசிப்பருப்போட வாசனை வர வரைக்கும் நாம் விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நல்லா வாசனை வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப நெய்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நெய்ஸாக இருந்ததுன்னா நம்ம உருண்டை சாப்பிட்றப்போ வாயில் அப்படியே ஒட்டும். அதனால் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது 200 கிராம் பாசிப்பருப்புக்கு 300 கிராம் நம்ம ஜீனி சேர்த்துட்டு இதே ஜாரில் நம்ம நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஜீனியை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஜீனி நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நாம் அந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது 15 பாதாம் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் கேஷ்யூ நட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நெய் போட்டுக்கலாம். இது நல்லா உருகி வரணும். உருகி நல்லா ஹீட் ஆகணும். நெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஓரமாக நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே ஸ்பூனாலேயே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஓரமாகவே மிக்ஸ் பண்ணி விடணும். சூடாக நம்ம உருண்டை பிடிச்சாதான் அது வரும். அதனால் சூடாக நம்ம உருட்டிக்கணும். இப்போ உருண்டை உருட்டியாச்சு. இதில் இந்த மாவில் இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு எடுத்துட்டோம்னா இப்போ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நெய்யை காய வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஒரு 4 உருண்டை தான் வந்தது. இப்போ ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க வரல. அதனால் இந்த காய்ச்சின நெய்யை இதில் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கும்போது தான் இது பிடிக்க வரும். அதனால் கொஞ்சம் குயிக்காக நம்ம அந்த உருண்டையை பிடிச்சிக்கணும். ஸ்பூனால் முதல்ல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குயிக்காக உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கணும். ஆறிடுச்சு. சப்போஸ் உருண்டை உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா நெய் காய்ச்சி மறுபடியும் நம்ம சூடாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். அருமையான பாசிப்பருப்பு உருண்டை ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.